குழந்தைங்க சொல்றாங்க விளையாடிட்டு இருந்த பந்து ரத்தத்தோட திரும்பி வந்துச்சுன்னு. அவங்க போய் சொல்றாங்களா? என்னோட ரூம்ல திடீர்னு புகை வருது, நான் போய் சொல்றேனா? நான் சொல்றது ஏன் கேட்கவே மாட்டேங்கிறீங்க? இந்த மாதிரி விஷயத்துல எதுக்கு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? நாங்க பயந்து பயந்து சாகாம இருக்கணும்னு தான் உங்களை கூப்பிடுறோம். அப்படின்னு அந்த ஜோல்னா சாமி முன்ன பின்ன தெரியாதவரா? அவரால் தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கு. இத பாருங்க, நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்கணுமா வேண்டாமா? பேசாம அந்த ஜோல்னா சாமி கிட்ட போயிட்டு வரலாம். இந்த பில்லி சூனியத்துக்குலாம் ஒரு விடிவாவது கிடைக்கும். அன்னைக்கு கூட என் ரூம்ல வந்து நான் சொன்னது யாருமே நம்பல. மாமா சத்தியமா இது யாரும் செஞ்ச செய்வனதா? இந்த மாதிரி செய்வனே பில்லி சூனிய நம்பி தான் மூலை மூலைக்கு போலீஸ் சாமியார் வளர்ந்துட்டாங்க. அங்கே போனா அவன் என்ன பண்ணுவான்? தாயத்தை கட்டுன்பா, தாலி தவிர மற்ற நகையில வெயி பூஜை செய்யணும்பா. 3 மாசத்துல பேய் ஓடிதோன்னு. பேய் ஓடுதோ இல்லையோ பண நகையோட அவன் ஓடி போயிடுவான். இந்த முட்டாள்தனுக்கு என்ன துணை வர சொல்றியா? என்னையே உங்களுக்கு பிடிக்காது? ஆமா பிடிக்காது. அப்புறம் நான் சொல்றது மட்டும் எங்க பிடிக்க போகுது? நீ வாடி போலாம். ஓ இத பாரு, நாங்க ஜோல்னா சாமிகிட்ட போறோம். நீ வரதா இருந்தா வா, இல்ல உங்க அண்ணன் மாதிரி தத்துவம் வச்சுட்டு உள்ளே உட்காந்துக்கோ. இதெல்லாம் பில்லி சூனியத்தோட வேலைன்னு எப்படி அவ்வளவு நிச்சயமா சொல்றீங்க குருஜி? சத்தியம் சிவம் தெய்வ சக்தி, ரத்தம் சவம் பில்லி சூனிய தீய சக்தி, இதெல்லாம் செய்வனையோட ஆரம்ப அறிகுறியான வேதம் புறையுதப்பா. செய்வனா அந்த குடும்பத்தோட பகையாளி யாரோ தான் செய்திருக்கணும். பகையாளியோ பங்காளியோ ஈ செய்வன வைக்க சாத்தியமில்ல. அதரவண வேதம் முழுக்க கரைச்சி குடிச்ச வள்ளிய பட்டி மகனான ஈ செய்வன வச்சு அதுதான் மோகனுக்குள்ள பூந்தி பாட்டி வைக்கணும் நான் சந்தேகப்படுது. இது யாருன்னு நான் கண்டுபிடிச்சாகணும். எப்படி குருஜி? அக்னி கபால பூஜை நடத்தினா பட்டிமகன் கிடைப்பான். இதுக்கெல்லாம் பணம் கொடுப்பாங்களா? என் மோகனோட குடும்பத்துக்கு பட்ட நன்றி கடன் 7 ஜென்மத்துக்கும் ஏவல் செய்யும் அப்பா. எங்க உன் குரு பங்காரமுனி? பூஜையில இருக்காரு. ஒருத்தர் கூட தாடிக்க முடியல. பூஜை எதுக்குடா பூஜை? இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறவெல்லாம் சுடுகாட்டுக்கு பணமா போகணும்னு தலைக்கு 10,000 ரூபாய் வாங்கி 10 நாள் ஆச்சு. இன்னும் ஒருத்தனுக்கு கை கால் கூட போகல. பூஜை பண்றானா பூஜை? இல்லை பொம்பளை கம்பளை தொட்டானா பவர் குறைஞ்சு போச்சு. பங்காரு முனி எத்தனை பொண்ணுங்களை தொட்டாலும் அவர் பவர் போகாது, சொன்னது மாறாது. இப்பதான் மண்டையோடு காட்டுல கலக்க ஆரம்பிச்சிருக்கு. நாளைக்கு பாருங்க.
நாளைக்குள்ள ஒரு பணமாவது விழுகல, உங்க ரெண்டு பத்தி நான் பணமாக்கிடுவேன். முடியல, பணத்தை வச்சுட்டு ஓடி போயிருங்க. நான் வேற சாமியார் பாத்துக்கிறேன். பில்லி சூனியத்துக்கு ஒரே சக்கரவர்த்தி எங்க பங்காரு முனிதான். டேய், செஞ்சு காட்டுங்கடா.
சார் சார் ஃபோன் சார். தங்கச்சிக்கு ஆபத்து, உடனே வீட்டுக்கு போ. யாரு யார் பேசுறது? யாரு? அம்மாடா. சார் யாராவது தலைவருங்க செத்துட்டாங்களா சார்? இல்ல, தங்கச்சிக்கு ஆபத்து, உடனே வீட்டுக்கு போன்னு சொல்லி போன் வந்தது. சார் யார் சார் பேசுனது? அம்மா. அப்ப வாங்க சார் போலாம். அது இல்ல, அம்மா செத்து போய் 3 வருஷம் ஆச்சு. இப்ப எப்படி பேசுனாங்க? பேசுனது அவங்க குரல் தானே சார்? கண்டிப்பா அவங்க வாய்ஸ் தான். எனக்கு ஏன் இந்த தண்டனை? என் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் நானே குழி தோண்டி பறிக்க போறேனா? இதுதான் என் விதியா? இதுதான் என்னோட ஜாதகமா? கடவுளே, பழி வாங்கிட்டியே. உனக்கு பயப்படாம இருக்கிறவனை பாவத்துல தள்ளி விட்டு பக்தியில உனக்கு கையெழுத்து கும்பிட வைக்கவா திட்டம் போட்டு பழி வாங்கினேன்? என் குடும்பத்தை அழிச்சுட்டு அவன் சக்தியை காட்டணுமா? உனக்கு கடவுளன் பேரா? ஒண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு என்ன யமனாக்கிட்டா பக்திமான் ஆக்கணுமா? வேண்டாம். நீ வானத்துல இருந்தாலும் சரி, பூமியில இருந்தாலும் சரி, உன்னை நான் நம்புறேன். கல்லா இருந்தாலும் சரி, காத்தா இருந்தாலும் சரி, நான் உன்னை கும்பிடுறேன். என் குடும்பத்தை காப்பாத்து ஆண்டவனே, நான் உன்னை நம்புறேன். நான் எடுத்துக்க, குடும்பத்தை காப்பாத்து, குடும்பத்தை காப்பாத்து, என்ன எடுத்துக்க. என்னங்க இது? இந்த நிலைமையில எங்களை விட்டு நீங்க எங்க போயிட்டு வரீங்க? இனிமே நீங்க தனியா எங்கேயும் போக வேண்டாம். எல்லாரும் கொஞ்ச நாளைக்கு வெளியே போய் தங்கிட்டு வரலாம். என்னாச்சு? இந்த வீட்டு விட்டு போறாங்க? வீடு நல்லா தானே இருக்கு. ஒருவேளை அப்பா சின்ன வீடு பார்த்து போறாங்களோ என்னவோ.